ஹலோ அங்கிள், myself தார்னி. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முஸ்லீம் லேடி வந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சின்னத்து பண்ணாதான் அது முஸ்லீம் குழந்தையாகும். ஏன் அப்படி? அந்த லேடி வந்து முஸ்லீம் தானே, அப்போ அவங்க குழந்தையும் முஸ்லீம் குழந்தையா தானே இருக்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? முஸ்லீம்கள் வந்து ஆண் குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணுறாங்க. அந்த சுண்ணத்துன்னா அந்த விருத்த சேதனம், அந்த தோலை வெட்டுவாங்க இல்லையா, அது செய்கிறாங்க. அது செய்கிறது தான் அது செஞ்சால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா? அதை ஏன் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் மத நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுண்ணத்து செய்வது ஆபிரகாம்னா 5000 வருஷத்துக்கு முந்தினவர், நபிகள் நாயகத்துக்கு 4000 வருஷத்துக்கு முந்தினவர். இந்த ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் நாங்கள் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் என்கிற இறை தூதர் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம், அதை நானும் சட்டமாக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த சுண்ணத்து செய்கிற ஒரு வழக்கம் வந்து நபிகள் நாயகத்தான் கொண்டு வந்தாங்கன்னு கிடையாதுங்க. கிறிஸ்தவ வேதத்திலேயே அது சுண்ணத்து செய்தல் இருக்கிறது. இயேசுக்கே செஞ்சாங்க. இயேசுநாதரே என்ன செய்து சுண்ணத்து செய்கிற வயசு வந்தவுடனே அவருக்கு சுண்ணத்து செய்தார்கள், விருத்த சேதனம் செய்தார்கள் பைபிளில் இருக்கிறது. இயேசுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தேதி வரைக்கும் எல்லா யூதர்களும் செய்கிறாங்க. இந்த ஆபிரகாமுடைய வழித்தோன்றல் என்கிற வகையில் யூதர்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அனைத்து யூதர்களுமே சுண்ணத்து செய்திருப்பார்கள். முஸ்லீம் மட்டும் செய்யலை, யூதர்களும் செய்கிறாங்க. அப்போ இந்த சுண்ணத்து என்கிற பழக்கம் நபிகள் நாயகத்துக்கு முந்தைய நடைமுறையில் இருந்து அது நல்லது என்ற காரணத்திற்காக வேண்டி அன்றைய கிறிஸ்தவர்கள் கடைபிடித்த, யூதர்கள் கடைபிடித்த அந்த வழக்கத்தை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டு அதை வழிமுறையாக்குனாங்க. ஆனால் இந்த சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், செய்தால் நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை. முஸ்லீம் ஆகுறதுக்கு அடையாளம்னு சொல்லலை. சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதெல்லாம் சுண்ணத்துன்னு சொல்லப்படுதோ அது செய்வது சிறந்தது. அதை செய்யலை ஒருத்தன் வைங்க, அதனால இஸ்லாத்தில் வர முடியாதுன்னு அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் சேருவதற்கு சுண்ணத்து என்பது நிபந்தனை இல்லை. சுண்ணத்து செய்துதான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை. சுண்ணத்துங்கிற வார்த்தையை தான் சொன்னார். சுண்ணத்துனால் என்ன அர்த்தம்னா விரும்பத்தக்கது, செய்தால் நன்மை, அது சிறந்த காரியம் என்கிற அளவில் தான் சுண்ணத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. இது எதுக்கு செய்யணும் அதை ஒன்று பார்க்கணும். முஸ்லீம் ஆகுறதுக்காக செய்யவில்லை. ஏன்னா முஸ்லீம் ஆகுறதுக்கு முன்னாடி யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். அதை வச்சு தான் முஸ்லீம் ஆகுறதுன்னு கிடையாது. அப்படின்னா அனைத்து யூதர்களும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. யூதர்கள் 50 பேருமே சுண்ணத்தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் முஸ்லீம் ஆகிடுவாங்கன்னா ஆமாம், இஸ்லாம்ன்ற கொள்கை ஏற்றுக்கிட்டா முஸ்லீம். சரி, அப்போ எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதற்கான காரணத்தை குர்ஆனில் சொல்லலை, நபிகள் நாயகமும் சொல்லலை. இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் வந்து சுண்ணத்து செய்வதால் ஏற்படுகிற நன்மைகளை தனியாக ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சுண்ணத்து செய்கிறது வந்து நல்லது. எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் குழந்தை பிறந்தவொடனே சுண்ணத்து பண்ணி விட்டுறாங்க, கம்பல்சரியாக பண்ணி விட்டுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, டாக்டர்கள்லாம் அதை பரிந்துரை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்ற முறைக்கு முந்தி தமிழகத்தில் முதல்வராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது குழந்தையை பெற்று போட்டு ஓடி போயிடுவாங்க, வளர்க்க முடியாமையோ அல்ல தப்பான முறையில் பிறந்தோ குழந்தையை பற்றி அங்கங்கே போட்டு போயிடுறாங்க, அனாதையை போட்டு போயிடுறாங்கல்ல, அந்த குழந்தைகளை அரவணைப்பதற்காக வேண்டி தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லி மருத்துவமனைகளில், பெரிய மருத்துவமனைகளில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு என்ன போட்டாங்கன்னு கேட்டால், தொட்டில் குழந்தைகளை வர்ற எந்த ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் சுண்ணத்து பண்ணி விட்டுருங்க. ஜெயலலிதா அவர்கள் முஸ்லீம் கிடையாது. அவங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது மருத்துவ ரீதியாக எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அதில் அதிகமான நன்மை இருக்குது என்ற ஒரு காரணத்தினால தான் எல்லா குழந்தைகளுக்கும் அதை பண்ணுங்கன்றாங்க. அது என்ன நன்மை இருக்கிறது என்றால் பல நன்மை இருக்கிறது. முதலாவது நன்மை என்னன்னு கேட்டால், இப்போ உலக அளவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வந்துடும், கேன்சர் வந்துடும் சில பெண்களுக்கு. இந்த கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வரக்கூடியதை வந்து ஒரு சர்வதேச சமுதாயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் காஷ்மீரில் உள்ள பகுதியில் உள்ள முஸ்லீம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லை. ஜம்மு பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், முஸ்லீம் நாடுகளில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே உள்ள பெண்கள், சவுதியில் அங்கே எல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரல. வேறு பகுதியில் உள்ளவங்களுக்கு, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வருகிறது. அப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது முஸ்லிமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக வருகிறது. அது வேற ஏதோ சில காரணங்களால வந்திருக்கலாம். ஆனால் அதிகமாக வர்றது என்னன்னு, ஏன் இப்படி வருது? முஸ்லீம்ங்கிறதுக்காக வரமாட்டேங்குது.
மற்றவங்களுக்கு ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த சுன்னத்து செய்யாமல் இருக்கிறதுனால் அது தாம்பத்தியம் பண்ண பெண்களுக்கு தான் வரும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத பெண்களுக்கு வராது, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிற பெண்களுக்கு தான் வரும். அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது அதுல விந்துகள் சிறுநீர்கள்லாம் தேங்கி இருக்கும், முழுமையாக சுத்தமாகாது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையோட மறுபடியும் ஒரு தாம்பத்தில் ஈடுபடும் போது அதுல உள்ள அந்த கசடுகள் கிருமிகள் எல்லாம் கர்ப்பப்பை வாயை போய் தைக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது என்று சொல்லி கண்டுபிடித்து இதை பரிந்துரை செய்யறாங்க. உலக நாடுகள்லாம் பிணைஞ்சிட்டாங்க. எல்லாரும் பெண்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோயை நீக்குவதாக இருந்தால் ஆண்கள் சுண்ணத்து, பெண்கள் நல்லதா போதுவாங்க. சுண்ணத்து நம்ம செய்யறோம், பெண்களுக்கு அது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டா, அந்த தோலை வெட்டிட்டோம்னு சொன்னா ஒரு சொட்டு சிறுநீர் கூட அங்கே ஒட்டாது. விந்து வருதுன்னு வைங்களேன், அதனுடைய ஒரு துளி கூட அங்கே இருக்காது, அப்படி போயிடும். நம்ம என்னதான் கழுவுனாலும் உள்ள அதை தேங்கி இருக்குமே, ஆனால் அந்த கிருமிகள் அதனால ஃபார்ம் ஆகி அது கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதில் இருக்கிறது என்ற ஆய்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃபா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அது கூட எடுத்து ப்ரூஃபா உங்களுக்கு எழுத்து மூலமாக கேட்டாலும் தருவோம். கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆய்வு அறிக்கை வேணாலும் உங்களுக்கு தருவோம். சரியா? ஒன்று இது ஒரு நன்மை. இரண்டாவது நன்மை என்னவென்று சொன்னால், இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இது ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மாதிரி நினைச்சுக்கிற கூடாது. டாபிக் அந்த டாபிக் இருக்கிறதுனால அப்படித்தான் சொல்லித்தான் ஆகணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது பெண்கள் ஆண்கள் சீக்கிரமாக அவங்களுக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சுன்னு வைங்க, தாமதம் ஈடுபடும் போது பெண்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில் பெண்களுக்கு முதல்ல உச்சகட்டம் அதுக்கு பிறகு ஆண்களுக்கு வருவதுதான் நல்லது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது எங்கேயுமே படிக்க வேண்டியது கிடையாது. சில நேரங்களில் ஆம்பளைக்கு சீக்கிரமாக ஸ்கலிதமாகிவிட்டது என்று சொன்னால் பெண்களுக்கு அதில் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் திருப்தியோ சந்தோஷமோ இல்லாமல் போய்விடும். அப்ப இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி முக்கியமா இதுல பங்கு வகிப்பது சுன்னத்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்றாங்க. இதை யார் சொல்றா? நம்ம தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர் முன்னாடி இருந்தார், உங்களுக்கு தெரியும், கல்கண்டு பத்திரிகை அதை நடத்தினவர். அவர் மகன் கூட லேனா தமிழ்வாணன் இருக்கார். இந்த தமிழ்வாணன் என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் தமிழ்ல, முஷ்டி மைதுனம். முஷ்டி மைதுனம் அதுக்கு பேர். முஷ்டி மைதுனம்னா அது ஒரு கைவேலை, சுய இன்பம்ங்கிறதுக்கு உள்ள சமஸ்கிருத வார்த்தை. அந்த புஸ்தகத்துக்கு பேர் சுய இன்பம் அடைவாங்கல்ல, அந்த மாதிரி பேரை வச்சு முஷ்டி மைதுனம் நினைஞ்சாரு. தமிழ் புஸ்தகம் தான், பேர் வடமொழியில் வச்சார். மணிமேகலை புரசுரத்தில் அந்த புக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதில் அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டா, சுன்னத்து செய்வதனால் அந்த ஆண் உறுப்புடைய முன்பாகம் உள்ளாடைகளில் உரசி, பேண்டில் சட்டையில் ஜட்டியில் உரசி அது அந்த கூச்சம் மரத்து போன ஒரு நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தாம்பத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு உச்சகட்டம் வருவது தாமதமாகும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதிக கூச்சத்தின் காரணமாக சீக்கிரம் வெளிவந்துவிடும் சொல்றாரு. இது நீங்க ஒரு ஆபாசமா எடுத்துக்கிற கூடாது. கேட்டுட்டீங்க, இது ஒரு அறிவியல் தான், சயின்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன், செக்ஸ் சொல்லல, அறிவியலான ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த மூடியே இருக்கும் பொழுது லேசா தொட்டாலே கூசும். அந்த மாதிரி கூச்சம் தான் அந்த விந்த சீக்கிரம் வர வைக்கிறது. அந்த தன்மை இருக்கிறதுனால சுன்னத்து செய்து கொள்வது தாம்பத்தியத்தில் பெண்களுக்கும் சுகம் கிடைக்கிற ஒரு நன்மை கிடைக்கும், முழு திருப்தி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது இல்லாத சில குறைபாடு இருக்கலாம் ஆம்பளைக்கு, அது ஒரு விஷயம். மற்றதெல்லாம் சரியாக இருந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது இருக்குமையானால் கூடுதலாக உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நன்மை ஒன்று ரெண்டுமே பார்த்தா பெண்களுக்கு தான் நன்மை. சுன்னத்து செய்வதனால் ஒன்று அவங்களுடைய சந்தோஷம், ரெண்டாவது அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கக்கூடியது என்கிற வகையில் இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு காரியம். அந்த ஒரு காரணத்துக்காக இதை நபிகள் நாயகம் சொல்லல, காரணத்தை அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல, செய்யத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்க்காம அனைவரும் இதை செய்து கொண்டோமே ஆனால் அது நல்லது அப்படி விளைவிக்கணும். ஆனால் இஸ்லாத்தில் சேர்வதற்கு சட்டம் கிடையாது, சேர்ந்தா தான் இஸ்லாத்துக்கு ஆகணும்னு கிடையாது. அவர் இதை செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அவர் சில நன்மைகளை இழந்தவர் ஆகிறார், அவ்வளவுதான். சிறந்த காரியம் செய்யணும்னு சொன்னா இதை செய்யணும், அவ்வளவுதான்.